பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஒன்றையும் மறக்க மாட்டார். மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. சீஷர்களை பார்த்து சொன்னார், என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் ஒருவன் குடிக்க கொடுத்தால் கூட அதற்கு ஏற்ற பலனை அவன் அடையாமற் போவது இல்லை. ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க கொடுத்தா கூட அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பாராம். அப்படி என்றால் எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய நாமத்திற்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக நாம் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். அவருடைய கையில் இருக்கிற புஸ்தகங்களிலே ஒரு புஸ்தகத்தின் பெயர் என்ன தெரியுமா? ஞாபக புஸ்தகம். அவர் எல்லாவற்றையும் எழுதி வைப்பார். ஒன்றையும் மறந்து விட மாட்டார். மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அவர் நீதி உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். உண்மை அவரை சூழ்ந்திருக்கும். 1000 தலைமுறை மட்டும் இறங்குகிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை தலைமுறைகள் தாண்டின பிறகும் நினைவில் வைத்து இஸ்ரவேலரை ஆசீர்வதித்தவர். தேவனுக்காக படுகிற ஒரு பிரயாசத்தையும் அவர் மறந்துவிட மாட்டார். பாருங்கள், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும், அப்போ ஊழியத்தில் உதவியாய் ஒருத்தங்க இருக்கும்போது அதை தேவன் கணக்கில் வைத்து பலனை கொடுக்கிறார். அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் எழும்பின போது யோசுவா தலைமையிலே யுத்தத்துக்கு மோசே ஜனங்களை அனுப்பிவிட்டு ஜபிக்கும்படி ஒரு மலையிலே ஏறுகிறார். நீங்கள் அந்த யாத்திராகமம் 17வது அதிகாரம் படிக்கும்போது தெரியும், மோசே ஆரோனையும் கூப்பிடவில்லை, ஊரையும் கூப்பிடவில்லை. அவன் ஜபிக்கும்படி கோலை பிடித்து கொண்டு செல்லுகிறான். ஆனால் ஆரோனும் ஊரும் தாங்களாகவே தங்களை அர்ப்பணித்து மோசையை தாங்கும்படி அவனோடு கூட செல்லுகிறார்கள். மோசைக்கு கைகள் உயர்த்தப்பட்ட போது இஸ்ரவேலின் கை ஓங்கினது. மோசையின் கைகள் தாழ்ந்த போதோ அமலேக்கியின் கை ஓங்கினது. மோசையின் கை தளர்ந்த போது இந்த ஆரோனும் ஊரும் செய்த காரியம் என்ன? அவர்கள் ஒரு பக்கத்தில் ஆரோனும் இன்னொரு பக்கத்தில் ஊருமாய் இருந்து மோசைக்கு கை கொடுத்தார்கள். ஜபத்தில் உதவியாக இருந்தார்கள், ஊழியத்தில் உதவியாக இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். இதனுடைய பலன் என்ன தெரியுமா? கர்த்தர் இதை கணக்கில் வைத்திருந்தார். அடுத்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் வேலை வந்தபோது ஆமென், கர்த்தர் மோசேக்கு சொன்னார், ஊரின் குமாரனாகிய பெசலேலை நான் தெரிந்து கொண்டேன். ஞானத்தின் ஆவியினால் நான் அவனை நிரப்புவேன். விசேஷித்த கிருபைகளை அவனுக்கு அத்தனை லட்சம் கூட்டத்தின் நடுவில் அந்த பெசலேலை தெரிந்து கொண்டு அந்த வேலையை நடப்பித்தார். ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடித்து அதற்குள்ளே சேவை செய்யும்படி, ஆராதனை செய்யும்படி கர்த்தர் ஆரோனின் சந்ததியை தெரிந்து கொண்டார். ஆரோனின் சந்ததியை தெரிந்து கொண்டார். இவர்கள் ஊழியத்தில் பட்ட பிரயாசம், கர்த்தருடைய தாசனுக்கு ஆமென் உதவியாய் செய்த காரியம் தேவன் கணக்கில் வைத்து தலைமுறைகளை ஆசீர்வதித்தார். கர்த்தர் உண்மை உள்ளவர். அதை இன்றும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஊழியத்திலே உறுதுணையாக இருங்கள். ஆமென். நீங்கள் போகிற சபையிலே ஆமென் ஊழியம் செய்யுங்கள். ஊழியருக்கு உறுதுணையாக இருங்கள். தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்பட உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை உண்மையாய் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அவர் ஒரு பிரயாசத்தையும் மறந்துவிட மாட்டார். அவர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து தலைமுறைகள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி கிருபை செய்வார். இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தருடைய நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. இரக்கமுள்ள தேவனே, உண்மையுள்ள பிதாவே, நீ தந்த பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒன்றையும் மறந்து விடுவதற்கு நீர் அநீதி உள்ளவர் அல்லவே. நீர் உண்மை உள்ளவர், நீர் நீதி உள்ளவர். கர்த்தாவே, உடைய நாமத்துக்காய் பிரயாசப்படுகிற ஆண்டவரே, ஊழியத்தில் உதவியாக இருக்கிற ஒத்துழைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அதற்கேற்ற பலனை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நிச்சயம் கிருபை செய்வீர். அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் எல்லாரும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டும்படிக்கு அந்த ஒரு ஒருமுகத்தை, அந்த ஒரு உண்மையான இருதயத்தை
ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதியும். நீர் நல்லவர், உம்முடைய நாமம் எங்கள் தேசத்திலே உயர்த்தப்படுவதாக. ஆண்டவர், எல்லாருக்குள்ளும் அந்த ஒரு எண்ணமும் ஏக்கமும் உண்டாகி ஆண்டவர் அதற்காய் செயல்பட ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். இதை பார்த்து கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். சமாதான கிருபை கூடவே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.